தமிழக அளவில் தேசிய அளவிலான போட்டித் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் 11ஆம் வகுப்பு தேர்வை மாநில அளவில் பொதுத் தேர்வாக நடத்த விரைவில் அரசாணை வெளியாக உள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சங்கரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த 3 மாதங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு சீரமைப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றின் ஒரு பகுதியாக மேல்நிலை கல்விக்கு, அதாவது 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டங்களை அமல்படுத்துவது மற்றும் 11ஆம் வகுப்பிற்கு மாநில அளவிலான பொதுத் தேர்வு முறையை அறிமுகப்படுத்துவது ஆகிய 2 திட்டங்களையும் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதில் பள்ளிக்கல்வித்துறை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே NIT, IIT உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களிலும் அதேபோன்று மருத்துவ படிப்புகளிலும் சேர்வதற்கு தேசிய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வரக்கூடிய கல்வியாண்டில், அதாவது இந்த கல்வியாண்டு இல்லாமல் அடுத்த கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கும் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட இருப்பதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இதையெல்லாம் மனதில் கொண்டு பள்ளிக்கல்வித்துறை 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் மாணவர்களை நல்ல முறையில் தயார்படுத்த வேண்டும் என்பதில் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. அதை மனதில் கொண்டு 11ஆம் வகுப்பிற்கு தற்போது மாவட்ட அளவில்தான் தேர்வு முறை, பொதுத் தேர்வு முறை இருக்கிறது. இதை மாற்றி மாநில அளவிலான பொதுத் தேர்வை நடத்தி தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்கு தமிழக மாணவர்கள் நன்றாக தயாராகும் வகையில் திட்டம் தீட்டி செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் அது 11ஆம் வகுப்பிற்கு வரக்கூடிய கல்வியாண்டிலேயே மாநில அளவிலான பொதுத் தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பான ஒரு விரிவான விவரங்கள் அடங்கிய அரசாணை இன்னும் ஒரு வாரத்திற்குள் வெளியாக இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இது போன்ற ஒரு செய்தியை வெளியாக இருப்பதாகவும், வரக்கூடிய கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பிற்கு மாநில அளவிலான பொதுத் தேர்வு முறை வர இருக்கிறது என்ற ஒரு செய்தியை முதன்முதலாக தந்தி தொலைக்காட்சி கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் சங்கரன்.